இந்த நம்ம வந்திருக்கிறது மீன் பிடிக்க. வாங்க போலாம். பையன் மீன் பிடிக்க போறான் இன்னைக்கு. ஆமா தம்பி, ஏதோ பெரிய மண்புழு பார்க்கணும் இருக்கணும். தம்பி மீன் மாட்டுமா? மாட்டும், கொத்திட்டு இருக்குது. இங்க பாருங்க, போன வேறங்க. எதுக்கு? மீன் பிடிக்கிறதுக்கா? இது உங்க பூனையா? ஆமாங்குதுங்க, பூனையும் ஆமாங்குது பாருங்க. ஹாய் நண்பர்களே, இங்க பாருங்க மழை பெய்யுது. நம்ம மீன் பிடிக்க அந்த சமயத்துல மழை பெய்யுது பாருங்க. அவன் பையன் வேற தூண்டில் முதல்ல இருந்து போட்டு இன்னும் மீன் மாட்டல, மழை தான் பெய்யுது. இந்த மழையில கூட மாட்டினுச்சுன்னா அவரோட லக்கு தான். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு பாருங்க, மாட்டுல பாருங்க மீன் இழுக்குது பாருங்க தூண்டில. தெரியுதா? அந்த இழுத்து பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? கடிச்சிட்டு போகுதுங்க, ஆனா மீன் மாட்ட மாட்டேங்குது. கடிக்குது ஆனா மாட்ட மாட்டேங்குது. பையனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாப்புல, மாட்டுமான்னு. தம்பி போய் பக்கெட்டு எடுத்துட்டு வந்துட்டாப்புல. எதுக்கு தம்பி பக்கெட்டு? தம்பி கூச்சப்படுறாப்புலங்க. பூனை பாருங்க ரெடியா இருக்குது. ஏதோ மீன் கிடைச்சா தூக்கிட்டு போயிடலான்னு பாக்குது. பையன் வேற போட்டு உட்காந்துருக்கிறான் தூண்டில். நண்பர்களே பாத்தீங்களா பூனை எப்படி உட்காந்துருக்கு பாரு. தம்பி மீன் பிடிச்சிட்டாரு. தம்பி தூக்குங்க பாப்போம். என்ன தம்பி மீன் அது? ஜிலேபியா? ஆமாண்ணா. இங்க காமிங்க. எங்க ஜிலேபி மீனுங்க? ஜிலேபி மீன், பெரிய மீன் இருக்குங்க. இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய மீன் ஜிலேபி பாருங்க காய்ஸ். எவ்வளவு பெரிய மீன், நல்லா இருக்கா மீன்? ஃப்ரெஷ் மீனுங்க. இங்க பாருங்க, ஒரு ஜிலேபி மீன் கிடைச்சிருச்சு. வாங்க காய்ஸ், இந்த பையன் இது வச்சிருக்கிறான் பக்கெட்டு, அதுல போட்டுலாம் வாங்க. இங்க பாருங்க எப்படி ஓடுது பாத்தீங்களா? நண்பர்களே, பசங்க மீன் பிடிச்சிட்டாங்க பாருங்க. எத்தனை மீன் மாட்டிருக்கு பாருங்க. மீன் பாத்தீங்களா? ஜிலேபி மீன் உசுரோட இருக்கு மக்களே, உசுரோட இருக்காங்க பாருங்க. அங்க பாருங்க தண்ணி தெறிக்குது பாருங்க. எத்தனை மீன் இருக்குது? 1 2 3 4 5 6 7 மீன் இருக்குது மக்களே. நண்பர்களே பாத்துங்க. சரி வாங்க, நம்ம கிளீன் பண்ண போயிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் கிளீன் பண்ண வந்துட்டோம். வாங்க பார்ப்போம் எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்ப்போம். இது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால மீன் என்ன ஆகும்னா, இதோட செவுள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த செவுள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பீடா வந்துடும், ஈஸியா வந்துடும். இங்க பாருங்க செவுள் பார்த்தீங்களா, இவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்க. பாருங்க தெரியுதா? பார்த்தீங்களா சூப்பராக வருது மீன். மாட்டலைங்க நண்பர்களே, மீன் ஓடுது, இன்னும் உசுரோடு தான் இருக்கு பாருங்க. எப்படி துள்ளுது பாருங்க. நம்ம உசுரோடு நம்ம கிளீன் பண்றோம். ஏன்னா தண்ணியில போட்டு வச்சிருந்தோமா, மீன் வந்து அவ்வளோ சீக்கிரமா இன்னும் உசுறு போகல மீனுக்கு, அதனால தான். பார்த்தீங்களா? இது நம்ம பொரிச்சிடலாம், மீனை பொரிச்சிட்டு ரெடியாகும். ஆனால் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு நாள் வீடியோ போடுறோமா, அதனால கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. போக கற்றுக்கலாம். அங்கே பாருங்க மீனோட செவுலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க லைட் நல்லா காமிப்பான் பாருங்க. செவப்பா இருக்குங்க. நம்மளுக்கு எப்படி ஃப்ரெஷ் மீன் பழைய மீன்லாம் எப்படி நம்ம கடையில் பார்த்து வாங்கணும்னா, இந்த செவல் இருக்கு பார்த்தீங்களா, இது தூக்கிட்டு இங்கே பாருங்க எவ்வளோ ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் கலரில் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷான மீன். இதுலேயே கொஞ்சம் ரோஸ் கலரில் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஐஸில் போட்ட மீன். அது என்ன ஆகுனா, அந்த ஐஸு தண்ணி பட அந்த எல்லாமே ஃபுல்லாக போயிடும். அதுவும் பார்க்கணும். முக்கியமாக இந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா புது மீனிங்லாம் கொஞ்சம் நல்லா கருப்பாக இருக்கும்,
இது என்ன ஒன்று ஐஸ் போட 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 இந்த வால்லாம் கலர் மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் மீன் கடைக்கு போனீங்கன்னா மீன் பார்த்து வாங்குங்க. ஏன்னா பழைய மீன் சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சம் வயிறில் பிரச்சனை வரும். அது போல நம்ம தான் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணணும். கொஞ்சம் பார்த்து வாங்கியிருக்குங்க. ஓகே. மீன் ஃப்ரெஷ் மீன் பாருங்க எப்படி வருது பார்த்தீங்களா. நம்ம முழுசா நம்ம வந்து 2 பீஸ் ஆக்க போகிறோம். அதனால வந்து நம்ம இது எடுத்துக்கலாம் சென்ட்ரு. ஆனால் சென்டர் எடுத்துட்டோம்னு வச்சுங்க நம்மளுக்கு எல்லாமே வந்துடும். பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக வந்துருச்சு பாருங்க. வாங்க நம்ம இப்போ மீன் வெட்ட போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மீனோட வாயை வெட்டிடலாம். நல்லா கண்ணு இருந்துட்டு போகுது. கண்ணு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. கண்ணு சாப்பிட்லன்னா மீனுக்கு நல்லது. ஆனால் நம்ம தான் மீனே சாப்பிட்றோமே, என்ன பண்ணுறது. பார்த்தீங்கன்னா புது மீன் அதுவும் இதாக வந்துருச்சு பாருங்க. நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இன்னும் செவுடு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்கும். வாங்க நம்ம இது வந்து 3 துண்டாக போட்டுக்கலாம். பாருங்க ஃபஸ்ட்டு துண்டு இந்த மண்டையோட போட்டுக்கலாம். ஆனால் முழுசாவே போடலாம். நாங்கள் 4 பேராக இருக்கிறோம், அதனால பத்தாது யாருக்குமே. அதனால தான் பார்த்தீங்களா மீன் எப்படி சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க. வெட்டும்போது பார்த்து வெட்டணும், இல்லைன்னா கையோட விரல் அதுக்கு பிறகு. அதுக்கப்புறம் இதுக்கு தான் ஆசைப்பட்டாயா பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். வாங்க நண்பர்களே, நம்ம மீன் வெட்டி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கழுவி கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம மீன் பொரிக்க தான் போகிறோம், சில்லி தான் போட போகிறோம். இப்போ அதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது ஒரு 1/4 கிலோ தான் இருக்க மாட்டிருக்கு. அதனால வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா மஞ்சத்தூள் எதுக்கு போடுறோம்னா இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக போடுறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டோம், அது இருக்கட்டும். லைட்டாக கலந்து விட்டுக்குவோம் மஞ்சத்தூள், ஏன்னா அப்போ தான் எல்லாத்துலையும் நல்லா ஒட்டும் மஞ்சத்தூள். அடுத்தது வாங்க நம்ம லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். சாரி, என்கிட்ட ஸ்பூன் இல்லை, அதனால வந்து நான் இந்த மஞ்சத்தூள் போடுறது லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த கையில் மீன் ஆயிடுச்சு. ஓகே, ஐயோ அதுலேயே போட்டோம் பாருங்க, சாரி. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மிளகா பொடி போட்டுக்கலாம். ஏன்னா நாக்குக்கு முக்கியமே உப்பும் மிளகா பொடியும் தான். அப்போ தான் காரம் தெரியும், அப்போ தான் உப்பு தெரியும். இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது, சப்புன்னு கிடக்கும். நம்ம வாழ்க்கை எப்படி சப்புன்னு கிடக்குதோ அதே மாதிரி தான் சப்புன்னு கிடக்கும். இந்த பொறப்பு தான் ருசிச்சு சாப்பிட நினைக்கிது, இந்த பொழப்பு தான் ருசிக்க நினைச்சு சாப்பிடுது. இப்போ நம்ம என்ன போட்டிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ என்ன போட்டிருக்கிறோம்? மீன் மசாலா போட்டிருக்கிறோம். ஏன்னா என்றைக்குமே சரி மீன் மசாலா போட்டால் தான் நல்லா இருக்கும். மீனுக்கு நல்லா இருக்குது, நம்ம சாப்பிடும்போது நம்ம நல்லா இருக்கும். அதுக்குன்னு இந்த கடையில் விற்கிற இந்த சிக்கன் பொடியெலாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. மீன் மசாலானா மீன் மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அரைச்சி கூட போடலாம், நம்மள்ட்ட அரைச்சி போடுறதுக்கு இப்போ காசு இல்லை. வாங்க இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
கலந்துட்டோம். இப்போ வந்து போட்டு கலந்துக்கலாம் வாங்க. இதை எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறேன் வாங்க. ஆனால் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். நான் போன டைம் இந்த மாதிரி தான் கலக்குனேன். வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. என்ன பண்ணுறது? வாங்க வாங்க வாங்க. ஏன்னா மீன் மசாலா அதிகமாக போட்டுக்கலாம். கடைசியாக உப்பும் காரமும் செக் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு என்னது பொரிக்க போகணும். நம்ம வீட்டில் சாம்பார் குழம்பு வச்சுருக்குறாங்க, சாப்பாடு வச்சுருக்குறாங்க. நம்ம எல்லா மிளகா பொடியும் போட்டுடலாம். ஏன்னா நம்மளுக்கு நல்லா முறுமுறு முறுமுறுன்னு வேணும். இன்னைக்கு ஒரு குடி வாங்க, எல்லாத்தையும் போட்டாச்சு, கலக்குறோம் வாங்க. ஆனால் ஜிலேபி மீன் சாப்பிட்றதுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் முள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதான் மேடம், முள் ஜாஸ்தியே இல்லையோ ஆனால் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் என்றைக்குமே. ஜிலேபி மீனுக்கு என்றைக்குமே தான் இது. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஆற்றுக்கு போயிட்டு மீனை பிடிச்சி கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோன்னு வச்சுங்க, உடம்புக்கு நல்லது, நம்மளுக்கும் நல்லது. இந்த கடையில் ஐஸ் பெட்டியில் வச்சுருக்க மீன் அதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு கெடுதல் தான். அதிகமாக சாப்பிடக்கூடாது, எப்பயாச்சும் சாப்பிடலாம், தப்பு இல்லை. வாங்க நண்பர்களே வாங்க, நம்ம பொரிக்க போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் போடலாம். எண்ணெய் தெறிக்குது, எண்ணெய் தெறிக்குது நண்பர்களே. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 பீஸ் போட்டு பார்த்துக்குவோம் எப்படி உப்பு எல்லாமே சரியாக இருக்குது. நம்ம உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் மற்றது. வாங்க நண்பர்களே, நம்ம மீன் பொரிச்சாச்சு. இங்கே பாருங்க மீன் பொரிச்சது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சாம்பார், முட்டை. இந்த மீன் பொரிச்ச எண்ணெயிலேயே இந்த முட்டை போட்டது, நாட்டுக்கோழி முட்டைங்க. சாப்பாடு. வாங்க நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குழம்பு ஊற்றிக்குவோம், பருப்பு குழம்பு ஊற்றிக்குவோம். மீன் ஒரு துண்டு எடுத்துக்குவோம். நம்மளுக்கு வந்து தலை ரொம்ப பிடிக்கிறதுனால தலை பகுதி எடுத்துருக்குறேன். சும்மா சாப்பாடை வந்து நல்லா சூடு, சாப்பாடு நல்லா சூடாக இருக்குது மக்களே. இங்கே பாருங்க பறக்குது பாருங்க, புகை பறக்குது பாருங்க. இந்த மாதிரி வீடியோலாம் யாராவது போட்டிருப்பாங்களா? நான் போடுவேன் பாருங்க. கையிலே பிடிக்க முடியல, நல்லா சூடு. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். இதுதான் சூடு. வாங்க நம்ம இப்போ மீன் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சோம், சூடுங்க, அதுவும் சூடாக இருக்குதுங்க. டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குதுங்க. மீன் ஃப்ரெஷ் மீன் இல்லை. இங்கே பாருங்க, உடச்சுன்னு உள்ளார பாருங்க, எல்லாம் வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, பார்த்தீங்களா? எவ்வளோ ஃப்ரெஷ் மீன் பாருங்க. இதான் முட்டை, கரணி முட்டை. இது வந்து எப்படின்னா, மீன் பொரிச்சோம் பார்த்தீங்களா, அதே எண்ணெயில் வந்து இது பண்ணுது நம்ம போட்டது.
ஏன்னா அந்த எண்ணெயில் போடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் உப்பு, இந்த காரம் இது எல்லாமே நல்லாயிருக்கும் அதில் இருக்கும்போது. இது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடாடாடாடா, நல்ல டேஸ்ட் மக்களே. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆறோ குளமோ எது இருந்தாலும் சரி, ஒரு நாள் இந்த மாதிரி மீனை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளே உசுரோட மீன் பிடிச்சி சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் மக்களே. சரி மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காதர் பிளாக்ஸ் சேனல் மறந்துடாதீங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட்டும் ஆதரவும் கண்டிப்பாக வேணும். நன்றி, வணக்கம்.